ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல குவைத் சிவில் ஐடி மற்றும் மொபைல் ஐடி தொடர்பான மிகப்பெரிய எச்சரிக்கை பத்தி பார்க்கலாம். டிரைவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை கொடுத்திருக்காங்க, அதை பத்தியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹவலி பகுதியில் நடந்த சம்பவங்கள் பத்தி பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது குவைத்ல இருக்க ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் ரொம்பவே முக்கியமானது. சிவில் ஐடி மற்றும் மொபைல் ஐடி ரொம்ப முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க. குவைத் அரசு மற்றும் போலீஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, பிசிக்கல் சிவில் ஐடி இல்லாம வெளியில சுத்தினா பிரச்சனை தான் அப்படின்னு. மொபைல் ஐடி ஆப் மட்டும் போதாதுன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல 3 பங்களாதேஷ் குடிமக்கள் சில இந்தியர்கள் மொபைல் ஐடி மட்டும் வச்சிருந்ததால கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, மொபைல் ஐடி அப்ளிகேஷன்ல சர்வர் இஷ்யூ ப்ராப்ளம் வருது. அப்ளிகேஷன் ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் சிவில் ஐடி டேட்டா லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதனால பிரச்சனை வருது நிறைய பேருக்கு. போலீஸ் செக் பண்ற நேரத்துல மொபைல் ஐடி ஓபன் ஆக மாட்டேங்குது, சிவில் ஐடி காட்ட முடியல. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தற்காலிகமா கைது பண்ணிடுறாங்க. சில கேஸ்ல நாடு கடத்துறது கூட சான்ஸ் வருது. முன்னாடி இருந்த ரூல்ஸ் என்னன்னா, மொபைல் ஐடி வேலிடுன்னு சொல்லியிருந்தாங்க. பிசிக்கல் ஐடி இல்லாமலும் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. போலீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் கம்மியா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, எப்போதுமே பிசிக்கல் சிவில் ஐடியை கையில வச்சுக்கோங்க. மொபைல் ஐடியை மட்டும் நம்பாதீங்க. மார்க்கெட், டியூட்டி, டிராவல் பண்ணும்போது நீங்க எல்லா இடத்துக்குமே ஐடியை எடுத்துக்கோங்க. இல்லனா ஜெயில் போக சான்ஸ் இருக்கு, நாடு கடத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. கஃபீல்ட்ட பேசாமலே டைரக்ட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டிரைவிங் ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். டிரைவர்களுக்கு கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நியூ அப்டேட் என்னன்னா, குவைத்ல 45 பேரை கைது பண்ணிருக்காங்க கேர்லெஸ்ஸா டிரைவ் பண்ணதுனால. ஒரு சிலரை தற்காலிகமா கைது பண்ணிருக்காங்க, ஒரு சிலருக்கு ஹெவியா ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஓவர் ஸ்பீட குறைக்கிறதுக்காகவும், சிக்னல் வயலேஷனுக்காகவும், அதிவேகமா டிரைவ் பண்றதை கட்டுப்படுத்துறதுக்காகவும், டிரைவ் பண்ணும்போது போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும், ராங் பார்க்கிங்க கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் தான் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக்கோட சேஃப்டிக்காகவும் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஃபைன் போடுவாங்க, வார்னிங் பண்ணுவாங்க, ரேரா தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்பயோ ஒரு தடவை தான் கைது பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபைன் மட்டும் கிடையாது, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க, நாடு கடத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. குறிப்பா வெளிநாட்டவர்கள் மீது கவனம் செலுத்துறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் அட்வைஸ், ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க, சீட் பெல்ட் எல்லாமே கரெக்டா போடுங்க, சிக்னல் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டிரைவ் பண்ணும்போது போன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஹவாலி ஏரியால சேஃப்டி அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது நியூ இன்சிடென்ட் தான். ஹவாலி பகுதியில கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி ராபரி அட்டம் பண்ணிருக்காங்க, நைஃப் அட்டாக் பண்ணிருக்காங்க, 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. ஏன் இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னா, யாருமே இல்லாத ரோட்ல சேஃப்டியா இருக்கணும், கிரௌடு கம்மியா இருக்க ஏரியாஸ்ல கவனமா இருக்கணும், நைட் டைம் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரேரா தான் இது மாதிரியான இன்சிடென்ட் எல்லாமே நடக்கும். ஏரியா ஜென்ரலாவே சேஃபா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. லேட் நைட் அவாய்ட் பண்ணிடுங்க. அலோன் ட்ராவலை அவாய்ட் பண்ணிடுங்க. எமர்ஜென்சினா 112க்கு கால் பண்ணுங்க. ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்த உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பார்த்திருக்கோம்னா, சிவில் ஐடியை நீங்க எப்போதுமே கையில வச்சுக்கோங்க. மொபைல் ஐடியை மட்டும் நம்பாதீங்க. டிரைவிங் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹவாலி ஏரியால அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.